வெல்கம் டு கண்ணன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமர்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு சென்டென்சஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். என்ன பார்ட்ஸ்ல? எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமர்ல இது ஒரு பார்ட். அந்த பார்ட்ல இன்னைக்கு பார்க்குறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நிறைய காம்பனன்ட் இருக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமர்ல. இது ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்ஸ். இதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த சென்டென்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஸ்பீச்சுங்கிறது பேச்சு, அந்த பேச்சில் இருக்கிற பகுதிகள். பேச்சுன்னா என்ன? ஒரு லெங்க்தியான சென்டென்ஸாக இருக்கும், ஒரு வாக்கியம் இருக்கும். அந்த வாக்கியத்தில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் ஒவ்வொரு வேலையை செய்யும், அது இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு வேலை செய்யும். அதுதான் சொல்றோம்ல, வேர்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 8 கிளாஸஸ். எப்படி ஒரு சென்டென்சஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் அதை எப்படி பிரிக்கிறோம்? வேர்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 8 கிளாஸஸ் according to the work they do in sentences. நல்ல இந்த வார்த்தை திரும்ப படிச்சு பார்த்தாலும் மீனிங் தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா words are divided into 8 classes according to the work என்ன செய்யுது? they do in sentences. ஒரு வாக்கியத்தில் அது என்ன மாதிரி வேலை பண்ணுதோ அதை வச்சு நம்ம அதை பிரிக்கிறோம், 8 பார்ட்ஸா பிரிக்கிறோம். இப்போ சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் நான், yesterday I met the minister in the election campaign கான்ஃபிடென்ட்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. அதில் என்னென்ன இருக்குது? ஐன்னு ஒரு வார்த்தை இருக்குது, எஸ்டர்டேங்கிற வார்த்தை இருக்குது, மெட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, த மினிஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது கான்ஃபிடென்ட்லி. இப்படி இவ்வளோ வார்த்தை இருக்குது. ஒவ்வொன்றுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு பார்ட்ஸை குறிக்கும். அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 8 பார்ட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். What are the parts are there? They are nouns, pronouns, adjectives, verbs, adverbs, preposition, conjunction, interjection, not interjection. Okay, திரும்ப சொல்றோம். pronouns சொல்லும்போது the lips நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு pronouns not pronouns. அடுத்தது adjective, ஃப்ரீயா வரணும், எந்த ஸ்டார்டாக்கும் இல்லாம ஃப்ரீயா வரணும். ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு ஆரம்பிக்கிறதுனால adjectives. அடுத்தது verbs then மறுபடியும் ஏல ஒவ்வொரு ஆரம்பிக்குது, adverbs. Next, preposition. Next, conjunction. Next, interjection. There are 8 parts as name பார்த்துட்டோம். அடுத்தது naming word. pronouns first பார்க்கிறது nounsல அதோட மீனிங் என்னன்னா நேமிங் வேர்டு. அதுக்கு இன்னொரு வார்த்தை நேமிங் வேர்டு. நவுன்ஸுக்கு நேமிங் வேர்டு. ஏன் அதை நேமிங் வேர்டுன்னு சொல்றோம்னா, சாதாரணமாக ஒரு பர்சனு, ஒரு அனிமல், ஒரு ஐடியா, ஒரு பிளேஸ் அல்லது திங், இதை பற்றி நம்ம சொல்றதுனால ஒரு நவுன்ஸ். இதெல்லாம் ஒரு நவுன், இதெல்லாம் பெயர் சொற்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா டுக் த கேட் எங்க? டு தி பார்க். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோம். இல்லை பிரியா என்ன? பிரியா வந்து ஒரு பர்சன். அடுத்தது டுக் த கேட்டுங்கிறது என்ன? ஆன் அனிமல். ஓகே. அடுத்தது டு தி பார்க்குங்கிறது என்ன? ஒரு பிளேஸ், ரைட். அடுத்தது தி பைக் மேக்ஸ் எ லாட் ஆஃப் நாய்ஸஸ். தி பைக்குங்கிறது என்ன? அது ஒரு திங். நாய்ஸ்ங்கிறது ஒரு ஐடியா. நெக்ஸ்ட், தேர்ட் பார்ட், முக்கியமான பாயிண்ட் பார்க்க போறோம். A noun answer the question. அதோட குவாலிட்டி என்னன்னு பார்க்குறோம். நவுனை பற்றி பார்க்குறோம், நிறைய பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் ஷார்ட்டாக நம்ம பார்க்குறோம். A noun answer the question. ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு கேள்விக்கு பதிலாக நிற்கும். எது? நவுனு. ஒரு கேள்விக்கு பதிலாக நிற்கும். பாருங்க, A noun answer the question. Who is it? யார் அது? Who is it அப்படின்னானது யார் அது? அது இங்க பாருங்க, வாட் இஸ் இட், என்ன இது? கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. ஹூ இஸ் இட்னா யார் அது, வாட் இஸ் இட்னா
என்னது இப்போ who is it க்கு என்ன மீனிங் வருது, என்ன ஆன்சர் கொடுக்குது, இந்த நவுன் என்ன ஆன்சர் கொடுக்குது, ராம். ராம்ங்கிற ஆன்சர் வருது, நவுன். ராம்ங்கிற நவுன் ஆன்சர் கிடைக்குது. எதுக்கு, who, யார் அது, ராமு. அடுத்தது what is it, என்னது, it is cat. அது கேட்டு, கேட்டுங்கிறது நவுனு. ஆக இந்த நவுனே ஆன்சர் அமையுது. ஆக a noun answer the question. Noun answer the question. Next we move to pronouns. Pronouns. Pronoun is a word. Pronoun is a word in place of a noun. Place of a noun. Pronoun, a pronoun is a word used in place of a noun. ஒரு pronoun எதுக்கு பயன்படுத்துறோம்னா, ஒரு நவுனை திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம pronoun பயன்படுத்துறோம். அதுக்கு பேரு பிரதி பெயர் சொல். ஒரு பெயர் சொல்ல திரும்பவும், இப்ப கண்ணன் இருக்கு, கண்ணை திரும்ப சொல்லக்கூடாது, he அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், pronoun பயன்படுத்துறோம். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, Mala is absent. Mala is absent because she is ill. இந்த சென்டென்ஸ் பாருங்க, Mala noun, okay, is absent because she is ill. she ங்கிறது எதுக்கு pronoun, இந்த மாலாவுக்கு pronoun she. திரும்பவும் Mala is absent because மாலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம இந்த pronoun பயன்படுத்துறோம், பிரதி பெயர் சொல். இதை அவாய்ட் பண்றதுக்கு, இந்த பெயர் சொல்ல அவாய்ட் பண்றதுக்கு, திரும்பவும் மாலான்னு சொல்றதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றோம், ஷீங்கிற pronoun பயன்படுத்துறோம். ஆக இதுதான் pronoun, இதுதான் pronoun, இதுதான் pronoun. மாலாவுக்கு pronoun she. இங்க கண்ணான் இருந்தா he, கமலான் இருந்தா she, ராஜான் இருந்தா he. ஓகே, இப்போ eat the mango னு வார்த்தை இருக்கு. Eat the mango, it is very tasty. Eat the mango, it is very tasty. இப்போ மேங்கோ எதை சாப்பிடணுமா, மேங்கோவை. it is very tasty, அது ரொம்ப டேஸ்டியா இருக்கு, அதுங்கிறது எது, மேங்கோ. அப்போ மேங்கோவை திரும்பவும் பயன்படுத்தாம we are not ready to repeat the noun mango. So நம்ம என்ன யூஸ் பண்றோம், இது போல instead of using the mango we use the pronoun it. It is the pronoun. It is the pronoun. அடுத்தது it is it in place of mango. it எதுக்கு பிளேஸா இருக்கு, மேங்கோவுக்கு பிளேஸா இருக்கு. இங்க she எதுக்கு பிளேஸா இருக்கு, மாலாவுக்கு பிளேஸா இருக்கு. ஓகே, அடுத்தது where are the pens. where are the pens, இதுக்கு என்ன கேக்குறான், bring them here. where are the pens, bring them here. எங்க பேனாக்களை காணோம், bring them, அவைகளை கொண்டு வா. இந்த அவைகள்ங்கிறது என்ன, பேனாதான் அவைகள், இந்த பேனாக்கள் தான் அவைகள். அப்ப இந்த பென்ஸ் என்பதற்கு pronoun என்ன, them. them. ஓகே, இந்த பென்ஸ் என்பதற்கு pronoun என்ன, them. இப்ப பாருங்க, them in place of pens. them எதுக்காக பயன்படுத்துறோம், பெண்ணுக்காக. பெண் இருக்கிற இடத்துல them வைக்கிறோம், அதான் in place of pens. பென்ஸ்ங்கிற நவுனுக்கு pronoun அமைகிறது them. ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது மூன்றாவது பகுதி, adjective. adjective. adjectiveோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ணுதுன்னா, it adds to the meaning of a noun. ஒரு நவுனுக்கான ஒரு அர்த்தத்தை சொல்லும், அல்லது pronounக்கான அர்த்தத்தை சொல்லும். ஹீங்கிறவன் யாரு, அடுத்தது ஹிம்ங்கிறவன் யாரு, அல்லது இட் என்பது என்ன, them என்பது என்ன, ஷீ என்பது என்ன, ஒருத்தன் பேர் என்ன, அவனுடைய பத்தி விளக்கமா சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். இதுக்கு இன்னொரு பேரு டிஸ்கிரைபிங். ஒருத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணும், அவ ரொம்ப அழகா இருக்கா, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் சொல்லல, த பிளேஸ் இஸ் வெரி கிளியர், இந்த மாதிரிலாம் சொல்லல. இந்த மாதிரி he is a good boy. இப்போ என்ன சொல்றான், he is a good boy. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் நல்ல பையன், நல்ல பையன், நல்ல பையன் என்பது அட்ஜெக்டிவ். அது எதை பத்தி சொல்லுது, நேமிங் மீனிங் ஆஃப் a noun or pronoun பத்தி விளக்கமா சொல்லுது. அவன் என்ன மாதிரி பையன், வாட் கைண்ட் ஆஃப் பாய், அவன் என்ன மாதிரி பையன், வாட் கைண்ட் ஆஃப் பாய், என்ன ஆன்சர், a good boy. இதுதான் அட்ஜெக்டிவ். அவன் நல்ல பையன்,
அந்த பையனை ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது அல்லது விளக்கமா சொல்லுது, அவனை பத்திய விவரங்களை கொடுக்குது, அதுதான் adjective. So he is a good boy. What kind of a boy? என்ன மாதிரி இது? எனக்கு ஒரு 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 அவன்கிட்ட ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை தான் கேட்குறான். வாட் கைண்ட் ஆஃப் பாய் அவன் என்ன மாதிரி பையன்? குட் பாய். ஓகே, அடுத்தது த பென் இஸ் மைன். த பென் இஸ் மைன். அந்த பேனா என்னுடையது. எந்த பேனா? எந்த பேனா? தட் பென். பாரு, தட் பென். தட் பென் இதுதான் அதுக்கு அட்ஜெக்டிவ். தட் என்பது அட்ஜெக்டிவ். அந்த பேனா. எந்த பேனா? அந்த பேனா. அந்த பேனானது தட் பென். இந்த தட் பென்னுக்கு ப்ரொனவுன் தட் பென். தட் என்பது ப்ரொனவுன். அடுத்தது he has won several prizes. he has won several prizes. நிறைய மாடல் prizes வாங்கியிருக்கான். how many prizes? how many prizes? several என்பதுதான் அதுக்கு மீனிங். என்ன கொடுக்குது? மீனிங் ஆஃப் தி நவுன். அந்த நவுனுக்கு மீனிங் என்ன? several. how many prizes? several prizes. several prizesங்கிறதாங்க adjective. அடுத்தது in these sentences, இந்த மாதிரி சென்டென்சஸ்ல the adjectives, இப்போ இதுலையும் பார்த்தோம்ல, the adjectives குட்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், தட்னு ஒரு பார்த்தோம், செவரல்ங்கிற பார்த்தோம். இது எல்லாமே என்னது? pronoun. இது எல்லாமே pronoun. அது எதை சொல்லுது? says something. என்ன சொல்லுது? something about the nouns. something about the nouns. பெயர்ச்சொல்லை பத்தி விவரங்களை சொல்றது இந்த pronouns உடைய வேலை. something about the nouns that follow them. அதை ஃபாலோ பண்ணுது. எதை பண்ணுது? pronoun இதை ஃபாலோ பண்ணுது. he அவனை ஃபாலோ பண்ணுது என்ன? adjectives. he has won அவனை பத்தி சொல்றது இது several prizes. ஆக திரும்பவும் பாருங்க, say something about the nouns. something about the nouns that follow them. நவுனை பத்தி சொல்லுது. he is a good boy. திரும்ப சொல்லுதா? something about the noun. இந்த இடத்துல எல்லாம் கவனிங்க. something about the noun. he is the noun. அவனை பத்தி சொல்லுது. அவன் நல்ல பையன். what kind of boy? good boy. ஆக அடுத்தது the pen ஒரு பொருள், அது ஒரு நவுன், அதை பத்தி சொல்லுது. இந்த மாதிரி something about the nouns. இப்போ நம்ம இது வரைக்கும் adjective பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது verbs. அடுத்து நம்ம பார்க்கிறது verbs. verbs. a verb is a doing word. a verb is a doing word or action word. doing word அல்லது action word, செய்கிற வார்த்தை அல்லது செயல்படுற வார்த்தை அப்படி சொல்லலாம். it is usually expresses an action. ஜெனரலா இது என்ன பண்ணா ஒரு செயலை பத்தி சொல்லும், ஆக்ஷனை பத்தி சொல்லும். இது இஸ் an action word. இது இந்த வர வெர்ப்ல உள்ள அத்தனையுமே பேர் என்னது? action word. அடுத்தது கமல் walks. கமல் walks. கமல் என்ன செய்றான்? walks நடக்கிறான். this is a verb. he wrote a letter. wrote verb. he became a teacher. become என்னது? this is also a verb. அடுத்தது the cow gives milk. gives verb. he is a teacher. verb. ஆனா இந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 சென்டென்ஸ்ல 1 2 3 4 5 சென்டென்ஸ்ல இந்த சென்டென்சஸ் இந்த இஸ் இருக்குல்ல, இஸ்ஸும் பிகேமும் என்னன்னு கேட்டீங்கன்னா not doing verbs. இது ரெண்டும் doing verbs கிடையாது. in the sentences is and become are not doing words. they are being verbs. they are being verbs. ஏன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து எல்லாமே being words. is was are were become இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா being words. அதனால that's why we call these verbs being verbs. being verbs na be form verb. என்னது be form being verbs என்னது be form verb. இப்போ பாத்தீங்கன்னா கமல் இருக்கு, இது ஆக்ஷன் verb சொல்றோம். ஏன் இது ஆக்ஷன் சொல்றோம்? கமல் இந்த வேலையை செய்யறான். கமல் இந்த வேலையை வாக் பண்றான், எழுதுறான், பின்னாடி வரான், அதாவது வந்துட்டு கொடுக்கறான். இந்த மாதிரி உள்ளலாம் வந்து ஆக்ஷன் verb. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா
அது ஆக்ஷன் வெர்பு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா he is சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வெர்பு வருது? இது ஒரு ஹெல்பிங் வெர்பு, அதாவது பி ஃபார்ம் வெர்பு. பி ஃபார்ம் வெர்பு வந்தா இதுக்கு பீயிங் வெர்ப்னு பேரு. எப்படி இங்க சப்ஜெக்ட் அப்புறம் ஆக்ஷன் வெர்பு வந்தா இது ஆக்ஷன் வெர்பு, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பி ஃபார்ம் வெர்பு வந்தா இது பீயிங் வெர்பு. அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். they are being words. எது? is and become. in short சுருக்கமா சொல்றேன்னா we say a verb tells what someone or something does or is. எப்படி? in short சுருக்கமா சொல்லணும்னா we say a verb tells what someone or something செய்யறாங்க, என்ன செய்யறாங்க அல்லது எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்றது. பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லலாம், the film is boring. the film is boring. இது என்னது? பி ஃபார்ம். சப்ஜெக்ட் அப்புறம் என்ன வந்திருக்கு? பி ஃபார்ம் வெர்பு வந்திருக்கு. அதனால இது வந்து பி ஃபார்ம், அதாவது பீயிங் வெர்பு. அதே மாதிரி he is சப்ஜெக்ட் வரப்போ பி ஃபார்ம் வெர்பு வந்திருக்கு, அதனால இது பீயிங் வெர்பு. அதே மாதிரி he is writing சப்ஜெக்ட் வரப்போ பி ஃபார்ம் வெர்பு வந்திருக்கு, அதனால he is writing பீயிங் வெர்பு. she is a nurse. she is a nurse. ஆக இங்க என்ன இருக்கு? பி ஃபார்ம் வெர்பு இருக்கு, அதனால இது பீயிங் வெர்பு. அதே மாதிரி the car is red. கார் இஸ் the car வந்து ரெட், இஸ் ரெட். இஸ்ங்கிறது பி ஃபார்ம் வெர்பு, அதனால இதுவும் பீயிங் வெர்பு. I am. அதே மாதிரி he was இருந்தாலும் சரி, they வேற இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இஸ் வாஸ் ஆறு வேற இந்த மாதிரி எது வந்தாலும் பி ஃபார்ம் வெர்பு வந்தா அதுக்கு பேரு பீயிங் வெர்பு. இங்க பாருங்க does. the cow gives milk. that cows gives milk. ஆக இது என்னது? ஆக்ஷன் வெர்பு. சப்ஜெக்ட் வரப்போ ஆக்ஷன் வெர்பு வருது, அதனால இது என்ன வெர்புன்னு சொல்றோம்? டூயிங் வெர்புன்னு சொல்றோம். அடுத்தது they play tennis. இதுக்கு என்ன? டூயிங் வெர்ப்ஸ். அடுத்தது அதாவது ஆக்ஷன் வெர்பு. அடுத்தது I wanted என்பதும் ஒரு ஆக்ஷன் வெர்பு, அதனால இது டூயிங் வெர்பு அல்லது ஆக்ஷன் வெர்புன்னு சொல்றோம். அடுத்தது இதெல்லாம் டூயிங் வெர்ப்ஸ், இதெல்லாம் பீயிங் வெர்ப்ஸ். அடுத்தது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முக்கியமான பார்ட் adverb. அது பேர் என்ன? adverb. பேர்லயே இருக்குது. adverbனா அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அடிஷனல் மீனிங்கை கொடுக்கும். எதுக்கு? வேர்புக்கு அடிஷனலா ஒரு மீனிங்கோ அல்லது ஒரு அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறது தான் அது adverb. ஆட் பண்றது, சேர்த்துக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்றது அதை பத்தி. அதான் adverb. adverb is a word. அது ஒரு வேர்டு that adds to the meaning of a verb. ஒரு வெர்புக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவமோ அல்லது அதிகப்படியான சிறப்பையும் அல்லது அதை பற்றியான ஒரு அர்த்தத்தையும் மிகைப்படுத்தி சொல்றது, அல்லது எக்ஸ்பிரஸ் பண்றது, அல்லது டிஸ்கிரைப் பண்றது, அல்லது என்ன பண்றது? என்ன வர்ணிக்கிறது. எது? adverb. பார்த்தீங்கன்னா it modifies a noun. it modifies a noun. நவுனை வந்து மாடிஃபை பண்ணும். அடுத்தது it describes அல்லது modifies அல்லது gives more information. இதை கவனிக்கணும். இட்டுங்கிறது adverb. எதை டிஸ்கிரைப் பண்ணுது? verb டிஸ்கிரைப் பண்ணும். modifies or gives more information about a noun or pronoun or verb. எல்லாத்துக்குமே ஒரு மாடிஃபை பண்ணும். the boy sings sweetly. the boy sings sweetly. இப்போ இந்த verb இருக்கா? sings இருக்கா? ரைட். இப்போ இந்த verb பத்தி என்ன சொல்லுது? இதான verbங்க. இந்த verb பத்தி என்ன சொல்லுது? sweetly, இனிமையாக பாடுகிறான். ஆக இந்த பாடலை இனிமையாக பாடுகிறான் அப்படிங்கிறத பத்தி இந்த verb பத்தி அதிகப்படியான விவரம் கொடுக்கறதுனால இதுக்கு பேரு adverb. அதே மாதிரி the adverb adds to the meaning. the adverb என்ன செய்யுது? அதிகப்படியான ஒரு மீனிங்கை கொடுக்குது. என்ன செய்யுது? to the meaning of the verb sings. singsங்கிற verbuக்கு அதிகப்படியான ஒரு மீனிங்கை கொடுக்குது. அதை பத்தி பெருமையா சொல்லுது, கொஞ்சம் அதிகப்படியான விவரங்களை கொடுக்குது. by telling us how the action is done. இந்த பாட்டு எப்படி பாடினா, அது நிகழ்ச்சி எப்படி நடந்தது? well, sweetly. the boy sings sweetly. இந்த பாட்டு எப்படி நல்லா இருந்தது? இனிமையா இருந்தது. அதான் சொல்றான். telling us how the action is done. அந்த
பாட்டு பாடுற நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்றது தான் டெல்லிங் எஸ் ஹவு த ஆக்ஷன் இஸ் டன், எப்படி இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த அட்வர்புடைய வேலை. அடுத்தது ரெண்டாவது, பிரியா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். இப்போ எப்படி பேசினாங்கிறத பற்றி வர்ணிக்குது. எப்படி பேசினா? வெல், நன்றாக பேசினால். ஆக இந்த வர்பை பற்றி அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இந்த வேலையை அதை பார்க்குது. அதுக்கு பேர் அட்வர்பு. த அட்வர்பு வெல் adds to the meaning of the verb speaks. speaks அப்படி ஸ்பீக்குங்கிறதுக்கு அதிகப்படியான வேர்டு கொடுக்கிறது ஸ்பீக்ஸ். எப்படி பேசுகிறான்? வெல். இன் தி சேம் வே இது பாருங்க, பார்ட் 3, the bus stops here. the bus stops here. பஸ் இங்கே நிற்குது. here இங்கே. இங்கே என்பது ஒரு அட்வர்பு. இப்போ என்ன செய்கிறோம்? the adverb here tells us where the train stops. எங்கே நிற்குது. இப்போ இந்த எங்கேங்கிறது என்ன? எங்கே இந்த பஸ் நிற்குதுங்கிறத பற்றி ஒரு விவரம் சொல்லுது. the adverb here tells us where the train, எங்கே இந்த பஸ் நிற்கிறதுங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுது. அடுத்தது மறுபடியும் சொல்கிறேன், the adverb thus well adds to the meaning of the verb speaks in the sentence. எதில்? Priya speaks English well. okay, next move to preposition. preposition அடுத்த பாஸ்ட் ஸ்விட்சில் preposition. அதுக்கு ஃபன்டிக் ஸ்கிரிப்டில் இருக்கேன். preposition preposition she is sounded preposition. preposition right. preposition is a word placed before a noun. எதுக்கு? to shows its relation of a noun to another word. எப்படி எப்படி? preposition is a word, அது ஒரு வார்த்தை. அது என்ன செய்யுது? எதுக்கு முன்னாடி எது இருக்கு? நவுனுக்கு முன்னாடி வரும். ஒரு சென்டென்ஸ்ல நவுனுக்கு முன்னாடி எது இருக்கும்? இந்த preposition வரும். நவுனுக்கு முன்னாடி placed before a noun. எது காட்டுது? நவுனுக்கு முன்னாடி, அதாவது நவுனுக்கு முன்னாடி இருந்தது எதை காட்டுது? shows its relation of a noun pronoun to another word. எப்படி இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா the pen on the table. டேபிளுங்கிறது என்ன? ஒரு நவுனு. அது எங்க இருக்கு? நவுனுக்கு முன்னாடி இருக்கு. நவுனுக்கு முன்னாடி இருக்கு. the pen on the table is mine. பாத்தீங்கன்னா the preposition is a word placed before a noun to show its relation of a noun pronoun or another word. இன்னொரு வார்த்தையில் இருக்கிற தொடர்பு, பெண்ணுக்கும் டேபிளுக்கும் இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்துறது preposition. எப்படி? இந்த பெண்ணுக்கும் இந்த டேபிளுக்கும், அதாவது நவுனுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை எது காட்டுது? the preposition on shows the relation of table and pen. திரும்பவும் சொல்லுவோம், preposition is a word placed before a noun to shows its relation. எதுக்கு? of a noun or pronoun another word to another word. இப்போ the pen on the table, the pen on the table is mine அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல ஆணுங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு? இந்த preposition எதுக்கு முன்னாடி வந்திருக்கு? நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். ஆனா ரெண்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. டேபிளுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற இடையில ரிலேஷன்ஷிப் எது காட்டுது? and காட்டுது. the preposition and shows the relation of table pen. okay, next, the commonest prepositions are, சாதாரணமாக இருக்கிற preposition என்னன்னு கேட்டீங்கன்னா in, at, on, upon, of, to, into, from, for, above, by, with, without, onto, beside, இன்னும் நிறைய இருக்கு. சிங்கிள் preposition, டபுள் preposition, phrase preposition இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அடுத்தது நாம பார்க்க போறது conjunction. conjunction is the joining word. conjunction is a joining word, அதாவது லிங்க் பண்ணிவிடும். வார்த்தை சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்ஸ்ல லிங்க் பண்ணோம். அதுக்கு பேரு லிங்கர்னு சொல்லுவாங்க. இது அதாவது ஜாயினிங் வேர்டு. கன்ஜங்ஷனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ஜாயினிங் வேர்டு. a conjunction joins two words. ரெண்டு வார்த்தையை ஜாயின் பண்ணோம். அல்லது ஐடியாஸ், ஃப்ரேசஸ்னா சொற்றொடர், ஆர் கிளாஸ்னா அது ஒரு மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ். இது ஃப்ரேசஸ்னா சொற்றொடர், கிளாஸ்னா முழுமையான சென்டென்ஸ். டுகெதர் இன் ஏ சென்டென்ஸ், ரெடியா
ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்னாக்கும் in a sentence and show how they are connected. எந்த மாதிரி இது இணைக்கப்பட்டிருக்கு, எதோட கிளாஸஸும் ஃப்ரேசஸும் எப்படி ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவா காட்டுது. how they are connected. திரும்ப பாருங்க, a conjunction joins two words. ரெண்டு வார்த்தையை ஜாயின் பண்ணோம், அல்லது ஐடியாஸ், ஃப்ரேசஸ் அல்லது கிளாஸஸ் டுகெதர் in a sentence. ஒரு ரெடி அணைச்சு ஒரு சென்டென்ஸாக வடிவமைச்சு கொடுக்கும். and so how they are connected, எப்படி அவங்க கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தையை வச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா and, are, but, because, so, yet, unless, since, if. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை பாருங்க, இட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராம் அண்ட் ராஜா, ராம் அண்ட் ராஜா ஆர் ஃப்ரெண்ட். இப்போ ராமுவையும் ராஜாவையும் எனக்கு ரெண்டு பேரையும் இணைக்கி வைக்கிறது, ரெண்டு வேர்ட்ஸை இணைக்கிறது இது அண்டுங்கிற கன்ஜங்ஷன், அண்டுங்கிற கன்ஜங்ஷன். அதே மாதிரி இப்போ இன்னொரு வார்த்தை இருக்கு, கப் அண்ட் சாசர், கப் அண்ட் சாசர். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட் ஆர்ன்னு இருக்கு, ஆர் இருக்கு. டு யூ லைக் காஃபி ஆர் டீ, டு யூ லைக் காஃபி ஆர் டீ. அப்புறம் பட் he is rich but he didn't give any help to others. அதே மாதிரி because she didn't come to school because she was ill. அடுத்தது so னு இருக்கு, he read well so he got high marks. yet the parcel have not received yet, அதே மாதிரி unless you read well you cannot get high marks. unless அதே மாதிரி since I have been working here since 2020 அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி if you work hard you will pass. இந்த மாதிரி நம்ம நிறைய பயன்படுத்துறோம் சென்டென்சஸ்ல. இந்த சென்டென்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு, ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு, ரெண்டு கிளாஸை ஜாயின் பண்றதுக்கு, ரெண்டு ஃப்ரேஸை ஜாயின் பண்றதுக்கு, ரெண்டு வேர்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம்? இது மாதிரி கன்ஜங்ஷன்ல பயன்படுத்துறோம். இது மாதிரி கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்தி அந்த சென்டென்ஸுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கிறோம். ஸோ conjunction is a very important part to make a sentence meaningful. So all the parts are switched thoroughly. Next, interjection. Interjection என்ன? expressive word. expressive word என்ன? வெளிப்படையான பேச்சு, வெளிப்படையான வார்த்தை, உடனே சொல்றது, எந்த கலப்படம் இல்லாமல் உடனே மனசுல பட்டது உடனே சொல்றது. ஒரு பாதிப்பு வந்ததுன்னா உடனே சொல்றோம்ல, அதே மாதிரி எக்ஸ்பிரசிவ் வேர்ட், வெளிப்படையான பேச்சு, அதான் எக்ஸ்பிரசிவ் வேர்ட். சாரி, இன்டர்ஜெக்ஷன். An interjection is a word or phrase that expresses a strong feeling or emotion. ஐயோ அப்படியா, அலாஸ், கணப்பிட்டு முள்ளு குத்திட்டு காலில் முள்ளு குத்திட்டு சொல்றோம்ல, இந்த மாதிரி சடன் ஃபீலிங், எமோஷனை இம்மிடியேட்டாக தெரிவிக்கிறோம். அதான் வெளிப்படையான வார்த்தை, அதான் எக்ஸ்பிரசிவ் வேர்டு. An interjection is a word or phrase that expresses a strong feeling or emotion. It is a short exclamation. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? It is a short exclamation. exclamation ஆச்சரியமா, பாதிப்படைஞ்சு சந்தோஷமா சொல்றது, சோகமா சொல்றது எல்லாமே இதுல வரும். சந்தோஷமா இருந்தா ஹராமோ, சோகமா இருந்தா அலாஸ் அப்படிங்கிறோம். இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்க. ouch, wow, great, help, oh, hey, hi, alas, இப்போ பாருங்க எந்தெந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? அலாஸ், இது சோகமா சொல்லுமா சந்தோஷமா சொல்லுமா? அலாஸ், ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ், என் பர்ஸு காணா போயிட்டு, அதை போய் நான் சோகமா சொல்லணுமா சந்தோஷமா சொல்லணுமா? ஹாய், மை பர்ஸ் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை சோகமா சொல்லும் பொழுது அலாஸ், ஐயோ, ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ், என்னுடைய பர்ஸு காணா போயிட்டு அப்படிங்கிறத சோகமா சொல்றோம். த இன்டர்ஜெக்ஷன் அலாஸ் எக்ஸ்பிரஸஸ் அபவுட் சேட்னஸ். தி இன்டர்ஜெக்ஷன் வேர்டு அலாஸ் இருக்குல்ல, அது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? அபவுட் சேட்னஸ், சோகத்தை தெரிவிக்குது. அடுத்தது அப்படிங்கிறோம். ஐ ஹவ் ஹர்ட் மை ஃபுட்,
பாதம் அடிபட்டு போச்சு, என் காலில் அடிபட்டு போயிருக்கு, அதை எப்படி சொல்லுவான்? வலியா சொல்லுவோம். இந்த ஆ அப்படிங்கிறது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? அபவுட் எ பெயின், கத்துறான், வலியில கத்துறான், கிரை. அது என்ன சொல்லுது? ஆ எக்ஸ்பிரஸஸ் அபவுட் எ பெயின், வலி தாங்கல கத்துறான். ஆக அதுக்கு ஆ பயன்படுத்துறோம். அடுத்தது அரா, we have won the match, we have won the match, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், we have won the match. இதுக்கு வந்து ஹரா பயன்படுத்துறோம். எக்ஸ்பிரஸஸ் ஹாப்பினஸ் அல்லது ஜாய்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ் ஒவ்வொரு ஜாயாக இருக்கும்போது சொல்றது ஹரா, we have won the match. Yes, I passed 12th standard, I +2, I have got seat in engineering college அப்படின்னு சொல்லலாம். ஹரா, I have gotten seat in engineering college. ஓகே, இந்த மாதிரி சந்தோஷமா சொல்றோம்ல, நம்ம இதை பயன்படுத்துறோம். அடுத்தது இப்போ இந்த வார்த்தை எப்படி சொல்லுவோம்? அவுச்சிங்கிறத சந்தோஷமாக சொல்லுவோம், மகிழ்ச்சியாக சொல்லுவோமா? புரிஞ்சுக்கணும். இன்டர்ஜெக்ஷனில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. சடன் எக்ஸ்பிரஷன், ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, இமோஷனாக இருந்தாலும் சரி, இம்மிடியட்டாக தெரிவிக்கிறது பேர் வெளிப்படையான வார்த்தை, எக்ஸ்பிரசிவ் வேர்டு. எக்ஸ்பிரசிவ் வேர்டு. அவுச், அவுச், வாவ், கிரேட், ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப். ஓ, அடுத்து எப்படி சொல்கிறோம்? ஹே, 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 அலாஸ், ஆ. இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்துகிறோம். இதில் சென்டென்சஸில். ஆக சென்டென்சஸில் இருக்கிற அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் முறையாக நம்ம பயன்படுத்தினா நம்ம பேசுகிற லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக எலக்வெண்ட்டாக இருக்கும். We can give eloquent speech to the spectators or the visitors or the students. To any places we can give a beautiful speech and beautiful oration. Thank you very much for your attention. Don't forget to subscribe the channel. Thank you so much.